பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அத்தியாயம் 37ஆம் வாக்கியம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. காப்ரியேல் என்ற ஒரு தேவதூதன் மரியாள் என்ற ஒரு கன்னிகைட்ட போய் சொல்கிறாரு, நீ கர்ப்பவதி ஆகிய ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அந்த அம்மா சொல்கிறாங்க, இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே. அப்போ அந்த தேவதூதன் சொல்கிற வாக்கியம், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமீன். இதே தான் ஆண்டவர் சொல்கிறாரு எரேமியா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 32ஆம் அத்தியாயம் 27ஆம் வாக்கியத்தில், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அவரால் எல்லாம் செய்ய முடியும். நம்மளும் சொல்லுவோம், தேவனாலே எல்லாம் கூடும், தேவனாலே எல்லாம் கூடும். ஏசு சொல்கிறாரு மார்க் சுவிசேஷம் 9ஆம் அத்தியாயம் 23ஆம் வாக்கியம், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம சொல்கிறது தேவனாலே எல்லாம் கூடும். அவர் சொல்கிறாரு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அது என்ன காரியம்னா, ஒரு தகப்பன் தன் பிள்ளையோட சுகத்துக்காக ஏசப்பாட்ட போய் நிற்கிறான், பிசாசுபிடியில் இருக்கிறவன். அப்போ அதான் ஆண்டவர் அவனை பார்த்து கேட்குறது, விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் விசுவாசிக்கிறான் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அதே மார்க் சுவிசேஷத்தில் 11ஆம் அத்தியாயம் பொழுது 23ஆம் வாக்கியத்தில் சொல்கிறார், 22ல் சொல்கிறாரு தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். 23ஆம் வாக்கியத்தில் சொல்ல, எவனாகிலும் யாராக இருந்தாலும் சரி, விசுவாசிக்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், மெய்யாகவே நான் சொல்கிறேன். வாய் திறந்து என்ன சொல்கிறோமோ அது அப்படியே நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். வாயினால் அறிக்கை பண்ணுறது அப்படியே நடக்கும்னு ஆண்டவர் சொல்கிறார். சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நடக்கும்னு சொல்கிறார். இயேசு சொன்னார், என் இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், விசுவாசத்தோடே மலையை நீ பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ சொல்லு, சொன்னபடி நம்பு, அப்படியே ஆகும் என்று இயேசு சொன்னார், அப்படியே ஆகும் என்று இயேசு சொன்னார். இயேசு சொன்னார், என் இயேசு சொன்னார், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், விசுவாசத்தோடே மலையை நீ பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று நீ சொல்லு, சொன்னபடி நம்பு, அப்படியே ஆகும் என்று இயேசு சொன்னார், அப்படியே ஆகும் என்று இயேசு சொன்னார். வாய் திறந்து அறிக்கை பண்ணுவோம், வாய் திறந்து அறிக்கை பண்ணுவோம், அப்படியே நம்புவோம், அப்படியே ஆகும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.